என்னோடய பேர் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நானும் 83 பிறந்தவன் தான். நான் எல்லா மூவியும் பார்த்துருக்கேன். அதாவது இந்திய சினிமா, சவுத் இண்டியன் சினிமா பார்த்ததுலேயே விஜய் அதாவது ஓன் கிரியேட்டில் பண்ணது கம்மி. அதாவது வேறொரு மொழியிலேருந்து ரீமேக் பண்ணது, டப் பண்ண மூவி இது அதிகமாக நடிச்சிருக்காரு. இப்போயும் அவர் நடித்து கொண்டு தான் இருக்காரு. இவர் எப்போவுமே ஒரு நடிகர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவரை விட நிறைய நடிகர் இருக்காரு. ஆனால் இவர் எப்போவுமே இன்னொரு கொப்பியில் இருந்திருக்காரு. எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த படத்தில் யார் யார் கேரக்டரையும் ஆக்ஷனையும் இவர் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காரு, எப்படி அதை எடுத்து செய்திருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல முடிய அவசியம் இல்லை. ஒரு மூவியை பார்த்தா தெரியும். இப்பையும் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய பேரை வச்சு நிறைய இந்த யூடியூப் கிரியேட்டர், நிறைய என்ன சொல்கிற மீடியாஸ் எல்லாம் வச்சு, சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு அரசியலுக்கு வந்திருக்கார். ஆனால் இவர் செய்த அரசியல், இதுக்கு முன்னாடி செய்தது, அதுக்கு முன்னாடி செய்தது எல்லாமே ஒரே வைத்தார். எந்த மாற்றமுமே இல்லை. மாற்றம்னு சொன்னால் என்ன மாற்றம் இருக்குது? டிஃப்ரெண்ட். நிறைய மாற்றம் வர வேண்டியது டிஃப்ரெண்ட் மாற்றம். இது எந்த மாற்றமுமே இல்லை. மாற்றத்துக்குரிய அறிகுறி சாராய கடையை போட்டுனா மாற்றம் வரும்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ. ஆனால் மாற்றம் வேறு விதத்தில் இருக்குது. ஒருவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறத விட அவனுக்கு ஒரு ஜாப் கொடுத்தா அவனை ஃபேமிலி, அவனை சமுதாயம், அவனை தங்கியிருக்கிற ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரத்துக்குரிய ஒரு ஹெல்ப்பை அவனால் பண்ண முடியும். அவனும் பண்ணுவான், அவனை சமுதாயத்துக்கு பண்ணுவான். இது என்னோட கருத்து. ஆனால் விஜய் பண்ணுற அரசியல் எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்டது. இது என்னோட தனியான ஒரு ஒப்பீனியன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் அவங்க சொல்லணும்னு தோணிச்சு. அவருக்கு போய் சேருதோ இல்லையோ சொல்லணும்னு தோணுச்சு. எல்லாமே